உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உழுவார் கரமும் நய உரைகள் தேடிக் குளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்தனிடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. பூமியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி வாத ஊரர் திருத்தாள் போற்றி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கைமேற் கழிபடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவி குதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செவ்வாயே என்னை சீராட்டும் செந்தமிழே ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்று பெற உனக்கு நல்ல மகன் வணக்கம். காலப்பேரேட்டில் கணக்கில்லாத பெருமைகளை உள்வாங்கி ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற சோநாட்டின் ஒரு பகுதி கோநாட்டின் தலைநகரம் ராலிமலையில் அரங்கேறி இருக்கின்ற திருத்தொண்டர் மாக்கதை சிறப்பு சொற்பொழிவின் முதல் நாள் அமர்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற 63 திருப்பணி அறக்கட்டளையின் தலைவர் வழிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்ற திருமுறையை படிக்கிற பொழுதெல்லாம் என் நெஞ்சில் ஓவியமாக மலர்ந்து விடுகிற சிவத்தொண்டன் ஆரியர் நண்பர் 63 சங்கரன் அவர்களே. 63 திருப்பணி அறக்கட்டளையின் அங்கமாக இருக்கின்ற கம்பம் நாராயணசாமி பிள்ளை அவர்களே, இந்த முத்தான நிகழ்விற்கு முன்னிலை ஏற்று அறுபத்திமூவர் அறக்கட்டளையை இயக்குகின்ற 63 சங்கரனோடு இசைந்தும் இணைந்தும் இந்த இலக்கிய வேள்விக்கு அரண் அமைத்து தந்திருக்கின்ற இசைவேளாளர் அறக்கட்டளையின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய பூபாலன் அவர்களே, தஞ்சை உளிகள் அமைப்பின் நிர்வாகி சத்ரபதி என்ற குணசேகரன் அவர்களே, வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் அனைவரையும் சீனிவாச பெருமாள் திருக்கோவில் பிரசாதம் நீங்கள் தொட்டு அவ்வளோதான். சரி, ரைட். எந்த கோவில்? எந்த கோவில்? திருவாளூர் சீனிவாச பெருமாள் திருக்கோவில்.
வண்ணத் தமிழில் வசந்தத்தின் தூதுவனாக நின்று வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற வானம் அளவு வாஞ்சையை என் மீது வாரி பொழிகிற வற்றாத அன்பின் சிகரம் என்னுயிர் நண்பர் திருநெல்லூர் எம் பழனியப்பன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நான் இந்த நிகழ்வுக்கு ஒப்புதல் தெரிவித்த உடனே நான் தகவல் சொன்னது விராலிமலை சந்திரசேகரனிடத்தில்தான். விராலிமலை என்ற ஊரை நினைத்தால் என் உள்ளத்தில் வந்து உட்கார்ந்து விடுகிறவன் என்னுடைய நண்பன் விராலிமலை சந்திரசேகரன். ஒரு அரசியலில் என் சமகால தோழனாகவும் அணைந்து போகாத லட்சியத்தை காப்பாற்ற அயராமல் உழைக்கின்றவனாகவும் இருக்கின்ற என் ஆருயிர் நண்பர் விராலிமலை சந்திரசேகரன் அவர்களே, எதிர்பாராத முத்தம் போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மருங்காபுரி துணை தாசில்தாராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய ஆருயிர் தம்பி சிவனேசன் அவர்களே, ஆட்கொண்ட இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் இளங்குமரன் அவர்களே, இளைய தலைமுறைக்கு தலைமை தாங்குகிற தம்பி சிவா அவர்களே, விராலிமலை நகரத்தில் ஒரு வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கி இருக்கிற சண்முக சுந்தரம் அவர்களே, தலைவர் ரவி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, அமமுக ஒன்றிய செயலாளர் முருகேசன் அவர்களே, விராலிமலை பெரியவர் கருப்பையா அவர்களே, பாலசுப்பிரமணிய அவர்களே, பரம்பூர் ஜோசியர் ஆறுமுகம் அவர்களே, கரிக்கடை மாரியப்பன் அவர்களே, தமிழாசிரியர் சந்தானமூர்த்தி அவர்களே, விஜய நிர்மலா அவர்களே, சவிதா அவர்களே, சௌமா அவர்களே, தம்பி சுந்தரசாமி அவர்களே, திருப்பதி அவர்களே, ஷெரீப் அவர்களே, அசோகன் அவர்களே, மருதப்பிள்ளை அவர்களே, பாத்திரக்கடை ராஜேந்திரன் அவர்களே, கொடும்பாளூர் ராமன் அவர்களே, நிருபர் வெங்கடாசலம் அவர்களே, சிவன் ஹோட்டல் அண்ணாமலை அவர்களே, பிச்சைக்கண் அவர்களே, குமரேசன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று தொடங்கி இருக்கிற இந்த வேள்வி 13 நாட்களும் இடையராதும் தடையராதும் தொய்வின்றி நடைபெற அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற திருக்கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோலாதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகாச தேசிய சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, சண்முக சுப்பிரமணிய கோவில் சிவாச்சாரியார் VS கணேச சிவாச்சாரியார் அவர்களே, முத்து தமிழில் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி எல்லாவற்றுக்கு மேலாக சைவத்தில் மிகப்பெரிய புலமை பெற்ற குன்றத்தூர் புலவர் தர்மயாதீன புலவர் MK பிரபாகரமூர்த்தி அவர்களே, நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற நாகராஜன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கற்றறிந்த சான்றோர்களே, பால் நினைந்தூட்டும் என் பரிவுள்ள தாய்மார்களே, சீலத்தால் கோலத்தால் சிறந்த பெருமக்களே, வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருணகிரிநாதருடைய சந்த திருப்புகழ் விளைந்த விராலிமலை நகருக்கு வருகை தந்து சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் மாக்கதையை 13 நாட்கள் தொடர் சொற்பொழிவாற்றுகின்ற வேள்வியினுடைய தலைநாள் இந்த நாள்.
சோழவள நாட்டில் கோநாட்டில் தலைமை தாங்குகிற ஊராக இருக்கின்ற விராலிமலையை நினைக்கிற பொழுது அருணகிரிநாதர் மட்டும் என் நினைவுக்கு வருவதில்லை. அன்னை தமிழுக்கு ஆவி துறந்த விராலிமலை சண்முகமும் என் நினைவுக்கு வருகிறார். 1965 அன்னை தமிழை காப்பதற்கும் ஆதிக்க இந்தியை வீழ்த்துவதற்கும் தண்ணீர் தந்த விராலிமலை சண்முகத்தினுடைய நினைவு எனக்கு வராமல் போனால்தான் ஆச்சரியம். அந்த வகையில் வரலாற்று சிறப்பு மிகுந்த விராலிமலையில் ஒரு 2 முறை நான் சார்ந்திருந்த அரசியல் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஊரில் ஒரு நாள் கூட நான் தங்கியதில்லை. பழனியப்பன் சொன்னார், எவ்வளவு பெரிய சொற்பொழிவாளனாக இருந்தாலும் விராலிமலையில் வந்து அரங்கேறினால் தான் அவனை நாடு அங்கீகரிக்கும் என்று கொஞ்சம் அவருக்கே உரிய செருக்கில் தன்னுடைய ஊரை பற்றி புகழ்ந்து பேசினார். ஒரு 13 நாட்கள் ஒரு இடத்தில் தங்கியிருப்பது என்பது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வது மாதிரி. கைது செய்திருப்பவர் 63 சங்கரன். 13 நாட்கள் இந்த ஊரில் நான் தங்கியிருந்து இந்த வேள்வியை நடத்தியாக வேண்டும். எனக்கும் பெரிய புராணத்திற்கும் என்ன தொடர்பு, அது பிறகு பேசலாம். ஆனால் என்னுடைய கவலை தமிழை பேசவும் பேசுகிற தமிழை கேட்கவும் ஒரு கூட்டம் இருக்குமானால் மட்டும்தான் தமிழ் வாழும், இல்லாவிட்டால் நாம் அழிந்து போம். ஏனென்றால் காலத்தால் மூத்த பல மொழிகள் கவிழ்ந்து போயிருக்கிறது. பல மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன. சில மொழிகள் தடம் புரண்டு போயிருக்கிறது. இன்னும் சில மொழிகள் விபத்தில் சிக்கி வீழ்ந்திருக்கிறது. இன்னும் சில மொழிகள் அந்நிய மொழி என்கிற கிருமியினாலே நசிபெற்றிருக்கிறது, நலிவெறிந்திருக்கிறது, காணாமலும் போயிருக்கிறது. ஆனால் ஒரு மாணவனாக உங்கள் மத்தியில் விராலிமலையில் சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த இளமையோடு தமிழ் தோன்றியதோ அதே இளமை பொலிவோடு உலகத்தில் உயிர் வாழுகிற ஒரே மொழி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி மட்டும்தான். எல்லா மொழிகளும் காணாமல் போய்விட்டன. ஷேக்ஸ்பியர், அவன்தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடகாசிரியர். அந்த ஷேக்ஸ்பியர் தாடி மடிப்பதற்கு நேரமில்லாமல் எழுதி குவித்த ஜார்ஜ் பெர்னாட் ஷா, புகழ்பெற்ற கவிஞன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ராபர்ட் ஃப்ராஸ்ட், ஷெல்லி போன்ற உலக புகழ்பெற்ற படைப்பாளர்களை உலகத்துக்கு தந்து உலகத்தை இன்றைக்கு ஒருங்கிணைக்கிற ஆச்சரியத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற இங்கிலீஷ் என்கிற ஆங்கிலம் எழுத்து வடிவம் பெற்றது 7வது நூற்றாண்டில்தான். பண்பாட்டு மொழி என்று பேசப்படக்கூடிய பிரெஞ்சு மொழி
உலகத்தின் கண்களை திறந்த விக்டர் ஹியூகோவும், பிரெஞ்சு புரட்சிக்கு முகம் தந்த வால்டேர், ரூசோ, மாண்டஸ்கியூ போன்றவர்களெல்லாம் எழுதி குவித்த அந்த பிரெஞ்சு மொழி எழுத்து வடிவம் பெற்றது கிறிஸ்துவுக்கு பின்னால் 9வது நூற்றாண்டுதான். என் பெருமைக்குரியவர்களே, 8வது நூற்றாண்டில்தான் உலகத்தின் மூத்த மொழிகளில் ஒன்றான ஜெர்மனி 8வது நூற்றாண்டில்தான் எழுத்து வடிவம் பெற்றது. அறிவியல் மொழி என்று அகிலம் அண்ணாந்து பார்த்த ரஷ்ய மொழி மார்க்சிம் கார்க்கியை, லியோ டால்ஸ்டாயை தந்த மொழி ரஷ்ய மொழி எழுத்து வடிவம் பெற்றது 10வது நூற்றாண்டில்தான். ஆகவே ஈரோட்டு பெரியாருக்கு ஏதென்ஸில் அடியெடுத்து தந்த நோ தை செல்ஃப், உன்னையே எண்ணிப்பார் என்று சொல்லி பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்கிற குரலுக்கு வடிவமாக தன்னுயிர் தந்த சாக்ரடீஸ், அவன் பேசிய கிரேக்கம் இன்றைக்கு இல்லை. இயேசு பேசிய ஈப்ரோ இன்றைக்கு இல்லை. இத்தாலி இன்றைக்கு இல்லை. லத்தீன் இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. காளிதாசனுடைய சாகுந்தலமும் ரிக்கேஜூர், சாம, அதர்வண வேதங்களும் உபநிஷதங்களையும் வாரி வழங்கிய அழகும் ஆழமும் நிறைந்த வடமொழி என்று சொல்லுகிற சான்ஸ்கிரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. உலகத்தில் கோன்மையும் தொன்மையும் உள்ள மொழிகளில் இன்றைக்கு நின்று நிலவுவது 2 மொழிதான். ஒன்று தமிழ் மொழி, மற்றொன்று சீனம் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள். உலகத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி தகுதிக்கு 11 தகுதி இருக்குமானால் அந்த 11 தகுதிகளையும் பெற்ற ஒரே மொழி அகிலத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். 70 நாடுகளில் வாழுகிறவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். நவீன கணினி யுகத்திற்கு ஏற்றதாக ஆங்கிலத்திற்கு அடுத்த இடத்தில் என்னுடைய அழகு தமிழ் மொழி இருக்கிறது. அன்றைக்கும் இந்த மொழிக்கு பகைவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது பற்றி பேசினால் அது அரசியலாகும் என்கிற காரணத்தால் நான் தவிர்த்து விடுகிறேன். ஆகவே தமிழை பேசவும் தமிழை கேட்கவும் ஒரு வைராக்கியமும் வஞ்சனமும் கொண்ட கூட்டம் இருக்குமானால் அந்த மொழி களைத்தும் போகாது, இளைத்தும் போகாது. ஆகவே என்னுடைய தமிழ் மொழி மூப்படையாமல் என்று மாறாத இளமையோடு நின்று துலங்க வேண்டுமானால் அந்த மொழியை பேச வேண்டும் என்கிற வெறியும் வேகமும் தான் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிற எளியவன் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய மேடைகள் இன்றைக்கு க்ஷீணித்து போய்விட்டன. தமிழ் இலக்கிய மேடைகள் இன்றைக்கு உள்ளீடற்று போய்விட்டன. திருக்கோவில் திருவிழாக்களில் இன்றைக்கு ஆபாச நடனங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அருந்தமிழ் சொற்பொழிவுக்கு இன்றைக்கு யாரும் கொடுப்பதில்லை. திருக்கோவிலேயே இதுதான் நிலைமை.
ஆகவே இந்த நிலைமைகளை மாற்றியாக வேண்டுமானால், இந்த நிலைமைகளை மாற்றி என்னுடைய தமிழ் மொழிக்குரிய அரியாசனத்தை கொடுக்க வேண்டுமானால், அரசியல் மேடைகளில் மட்டும் நாஞ்சில் சம்பத் பேசினால் போதாது, இலக்கிய மேடைகளிலும் அவன் கொடியை பறக்க விட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அதற்காகத்தான் விருத்தாசலம் என்கிற திருமுதுகு கொண்டத்தில் ஆலால சுந்தர பெருமானுக்கு பொன் விளங்கிய திருத்தலத்தில் 10 நாட்கள் சிலப்பதிகாரம் பேசினேன். 10 நாட்கள் சிலப்பதிகாரம் பேசினேன். 2002 அதை தொடர்ந்து அதே விருத்தாசலத்தில் சேக்கிழார் மன்றத்தின் சார்பில் 63 சங்கரன் என்னை அழைத்து சேக்கிழார் கண்ட தமிழகம் என்ற தலைப்பில் என்னை பேச வைத்தார். நான் சேக்கிழார் கண்ட தமிழகம் என்ற தலைப்பில் அன்றைக்கு பேசிய அன்றைக்கு வகுப்புவாரி உரிமை என்கிற கம்யூனல் ஜீவோ சமூக நீதியை பெரியார் பேசுவதற்கு முன்னால் பேசியவர் தெய்வ சேக்கிழார் என்று நான் அன்றைக்கு பதிவு செய்தேன். நான் விருத்தாசலத்தில் சேக்கிழார் விழாவில் பேசியதற்கு பிறகு சிதம்பரத்தில் ஆதிமூலம் அவர்கள் சேக்கிழார் விழாவில் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் சிதம்பரம் சேக்கிழார் விழாவிலும் போய் நான் பேசினேன். சிதம்பரம் சேக்கிழார் விழாவில் நான் பேசியது மட்டுமல்ல, அப்போது நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் அண்ணன் வைகோவை சிதம்பரம் சேக்கிழார் விழாவில் பேசுவதற்கு தேதி வாங்கி கொடுத்து அவர் சேக்கிழார் விழாவில் பேசிய பேச்சு 8 திக்கும் எதிரொலிக்கும்படியாக அந்த பேச்சண்டைக்கு அமைந்தது. ஒரு காலகட்டத்தில் கம்பன் கழகத்தின் மேடை என்றால், சேக்கிழார் மேடை என்றால் திராவிட இயக்கத்தவர்கள் நிராகரித்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு மொழியால் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வரலாற்று கடமை நம்முடைய வாசலுக்கு வந்திருக்கிற நேரத்தில் சிலப்பதிகாரத்தை பேசிய நான் பெரிய புராணத்தையும் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து நாட்களாயிற்று. 5 ஆண்டுகளுக்கு முன்னே தலைநகர் சென்னையில் பெரிய புராண தொடர் சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு 63 சங்கரன் ஏற்பாடுகளை செய்து அது நடக்காமல் போயிற்று. 2 ஆண்டு கால கொரோனா அந்த தொற்றில் மீண்டும் அதை தொடர முடியாமல் போயிற்று. இப்போது இதை விராலிமலையில் வைத்துக் கொள்ளலாம் என்று செப்டம்பர் திங்களில் அவர் முடிவெடுத்து விட்டார். செப்டம்பர் திங்களில் எனக்கு வாய்ப்பில்லை என்பதால் நான் தவிர்த்தேன். சிதம்பரமா பேசலாம், விருத்தாசலமா பேசலாம், மாட மதுரையா பேசலாம், அரிச்சிராப்பகல் திருச்சிராப்பள்ளியா பேசலாம். விராலிமலையில் போய் உட்கார்ந்து 13 நாள் பெரிய புராணம் பேசினால் கேட்பதற்கு ஆள் வருவார்களா என்கிற கவலை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே நான் வருவது குறித்து யோசிக்கிறேன் என்று சொல்லுவதற்கு முன்னால் ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டது என்பார். செப்பேட்டு கோவில் இடங்களி நாயனார் பிறந்த கொடும்பாளூருக்கு அருகில் பொய்யாமணி கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெரிய புராண வேள்வி விராலிமலையில் வெற்றி பெறுமானால் அந்த செப்பேட்டு திருக்கோவிலை வெகு விரைவில் திறப்பதற்கான ஏற்பாடுகளிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று சங்கரன் நம்பினார். அவருடைய நம்பிக்கைக்கு வீண் போகக்கூடாது என்று கவலையுடன் 1000 அலுவல்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒத்தி வைத்துவிட்டு விராலிமலையில் உங்கள் முகம் பார்த்து பெரிய புராணத்தை பேசுவதற்கு எளியவன் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் இன்றைக்கு வருகிறவர்கள் நாளைக்கு வருவார்களா, வராமல் போய்விடுவார்களா? ஏனென்றால் இப்பொழுது ஆட்கள் இல்லாமலேயே இப்பொழுது பல பேர் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள்.
எதிரில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு சொற்பொழிவாளன் பேசுகிறான். ஒலிபெருக்கி அமைப்பாளன் கூட அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான். இவனுக்கு பேசுவதற்கு ஒலிபெருக்கி அமைத்தோம் என்று ஊரிலே யாராவது கேள்விப்பட்டால் பிறகு எனக்கு அழைப்புகள் வராதென்று அவனே கேட்பதற்கு தயாரில்லை. தாம்பரத்தில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பெரிய பட்டிமன்ற ஜாம்பவான், எதிரில் யாரும் இல்லை, அவர் பேசுகிறார். நான் அவரிடத்திலேயே ஒரு நாள் கேட்டேன், எதிரில் யாரும் இல்லாமல் எப்படி உங்களால் பேச முடிகிறது என்று கேட்டேன். அவர் சொன்னார், தொலைக்காட்சியில் பேசி பழக்கமாகிவிட்டது, ஆகவே எதிரில் யாரும் இல்லாவிட்டாலும் எனக்குள்ள பேமெண்ட் கிடைத்தால் போதும், நான் பேசிவிடுவேன் என்றார். என்னால் அது முடியாது. ஆகவே கூட்டம் இல்லாமல், அந்த கூட்டத்திலும் நாட்டம் உள்ளவர்கள் இல்லாமல் நான் பேசினால் அது நன்றாக இருக்காது என்கிற கவலையில்தான் நான் இன்றைக்கு விராலிமலைக்கு வந்தேன். ஆனால் எளியவன் என்னை வரவேற்று பொன்னாடை அணிவித்து செங்கோலாதீனம் ஆசி உரை விளங்கி அரங்கம் நிறைய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் 63 அடியவர்கள் பெருமை என்றைக்கும் இந்த மண்ணில் மறையாது, மங்காது. அதை காப்பாற்றுவதற்கு ஒரு திருக்கூட்டம் விராலிமலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் இங்கே உணர்த்தி இருக்கிறீர்கள். ஆகவே பெரிய புராணம் என்பது அது புராணம் அல்ல. பெரிய புராணம் என்பது வரலாறு. பெரிய புராணம் என்பது செங்கோலாதீனம் இங்கே திருவாயுமலர் என்று சொன்னார். ஆலால சுந்தரர் தான் அதிலே பாட்டுடை தலைவர் என்று. ஆலால சுந்தரர் பாட்டுடை தலைவர் என்றாலும் அந்த காப்பியத்தினுடைய கருவாகவும் உருவாகவும் இருப்பது 63 அடியார்களும் தான். உலகத்திலேயே தொண்டர்களுடைய பெருமை பேசுகிற ஒரு காப்பியம் உலகில் ஒரு மொழியில் இருக்கிறது என்றால் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் தொண்டர்கள் தான் பேசப்பட வேண்டியவர்கள். தொண்டர்களிலே முன்னாள் தொண்டர் இந்நாள் தொண்டர்னு கிடையாது. என்னைக்கும் அவன் தொண்டன் தான். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர் என்று சொல்லுவார்கள். ஆனால் முன்னாள் தொண்டர் என்று எந்த தொண்டனையும் சொல்வதில்லை. என்றைக்கும் களத்தில் நிற்பவன் தொண்டன் மட்டும்தான். முருகப்பெருமானுக்கும் ஔவைக்கும் விவாதமே நடந்தது. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் நாவல் மரத்தில் இருந்து கேட்டான். அந்த சோதனையில் சுட்ட பழம் வேண்டுமென்று ஔவை கேட்டாள். நாவல் மரத்தில் மண்டி கிடந்த மணலின் மீது நாவல் பழங்கள் கொத்து கொத்தாக வந்து விழுந்தன. எல்லா பழங்களிலும் மணல் துகள் ஒட்டி ஔவை கிழவி எடுத்து ஊதி ஊதி தின்னுகிறாள். அப்போதுதான் முருகன் கேட்டான், சுடுகிறதா பாட்டி என்று கேட்டான். விவாதம் செய்வதும் விமர்சனம் செய்வதும் கேள்விகள் கேட்பதும் கதைகள் புனைவதும் தமிழர்களின் அடையாளம். இந்த வேள்வியை அன்றைக்கே தொடங்கினான் முருகன். ஔவையை பார்த்து கொடியது எது என்று கேட்டான். உலகத்தில் கொடுமையானது என்னன்னு கேட்டான். ஔவை சொன்னாள், கொடிது கொடிது, வறுமை கொடிது என்று சொன்னாள். அதற்கு பிறகு ஔவையை பார்த்து அவன் கேட்டான், உலகத்தில் அரியது எது என்று கேட்டான். அரியது எதுவென்று கேட்டால், அரிது அரிது மானிடராதல் அரிது என்று ஔவை பதில் சொன்னாள். அன்றைக்குத்தான் ஔவையை பார்த்து முருகன் கேட்டான், உலகத்தில் பெரியது எது என்று கேட்டான். பெரியது என்ன அப்படின்னு கேட்டால அவள் சொன்னாள், பெரிது பெரிது, புவனம் பெரிதுன்னா, உலகம்தான் ரொம்ப பெருசு. அப்படியா, உலகம்தான் பெருசா, உறுதியா உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால ஔவை யோசித்தாள். இல்லை, இந்த புவனம் கூட நான்முகன் படைப்பல்லவா,
இது பிரம்மாவின் படைப்பு அப்படின்னு அடுத்த வாரத்தை தூக்கி போட்டார். முருகன் திருப்பி கேட்டான், உனக்கு ஒரு சாய்ஸ் தர்றேன், நான்முகன் படைப்புன்னு சொன்னா அப்ப நான்முகன் தான் பெருசா அப்படின்னு கேட்டால, இல்ல, நான்முகன் திருமால் உந்தியில் வந்தவன், அவன்தான் பெருசுன்னு அவ்வை மீண்டும் பதில் சொன்னாள். அப்படின்னா திருமால் தான் பெருசா அப்படின்னு கேட்டால, இல்லை இல்லை, அவன் அலைகடலில் துயின்றவன், அலைகடல் தான் பெருசு அப்படின்னு பதில் சொன்னாள் அவ்வை. அப்படின்னா அலைகடல் தான் பெருசா அப்படின்னு கேட்டால, இல்லை, அதுவும் திருமாலுக்கு ஒருதலை பாரம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி கடைசியில தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி அவ்வை முடித்தாள். உலகத்திலேயே ரொம்ப பெருமைக்குரியதும் பெரியதும் என்னன்னா தொண்டர்கள் தான். இதுல முன்னாள் தொண்டர் இந்நாள் தொண்டர்லாம் கிடையாது. 60 வருஷமா இருப்பான் ஒரு கட்சியில் தொண்டன், அவனுக்கு எதுவும் கிடைக்காது. அந்த தொண்டனாக இருப்பதில் அவன் அடைகிற மகிழ்ச்சியை அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனுபவிக்க முடியாது என்பதை சொல்லத்தான் வேண்டும். அந்த தொண்டனாக இருப்பதில் ஒரு சுகம் இருக்கு. ஆகவே பெரிது பெரிது, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்று அவ்வை சொன்னாள். அதை முருகன் ஏற்றுக்கொண்டான். அப்ப தொண்டர்கள்னா யாரு? தன்னை அர்ப்பணிக்கிறவன். தொண்டர்கள்னா யாரு? ஒரு கொள்கைக்காக தன்னை இழக்கிறவன். தொண்டர்னா யாரு? ஒரு கொள்கையை வென்றெடுப்பதற்காக தன் உயிரை தருவதற்கு சித்தமாக இருக்கிறவன். ஒரு தொண்டர்னா யாரு? ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன். தொண்டர்னா யாரு? ஆட்கொண்ட ஈசனுக்காக எதையும் தருவதற்கு சித்தமாக இருக்கிறவன் தொண்டன். அப்படி எங்கே இருக்கான்? தமிழ்நாட்டில் இருக்கான். அவனுக்கு எத்தனை பேர்? 63 அடியார்கள். தொகையடியார்கள் 9 பேர், சிவனடியார்கள் 63 பேர். இவர்களை மையமாக வைத்து ஒரு காப்பியத்தை யார் எழுதினார்? குன்றத்தூர்ல இருக்கிற சேக்கிழார் எழுதினார். குன்றத்தூர் பாலாற்றின் கரையில் இருக்கிற ஒரு வளம் மலிந்த ஊர். அதுல புரிசை கிளார் என்று கிளார் குடும்பங்கள் நிறைய உண்டு. 48,000 குடிகள் உண்டு. அதுல ஒரு குடியில் பிறந்தவர் தான் சேக்கிழார். அந்த சேக்கிழார் அந்த குன்றத்தூரில் பிறந்தவர். அவர் சோழ மன்னன் அனவாயனுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தவர். ஒரு நாள் சோழ மன்னன் மிகுந்த கவலையோடு இருந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு சோகம் குடிகொண்டிருந்தது. அவனுடைய கண்களில் ஒரு கவலை இருந்தது. மன்னனை பார்த்து அமைச்சர் கேட்டார், என்னாச்சு? முகத்தில் சோகம் கப்பி கிடக்கிறது, கண்களின் முனையில் கவலை குடிகொண்டிருக்கிறது, உங்கள் கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால, சோழ மன்னன் அனவாயன் சொன்னான், உலகத்துல மலையை விட பெரிது எதுன்னு கேட்டான். மலையை விட பெரிது எது? கடலை விட பெரிது எது? வானத்தை விட பெரிது எதுன்னு மன்னன் கேட்டான். யார்கிட்ட? அமைச்சர்கிட்ட கேட்டான். அவர் பதில் சொல்ல முடியல. வீட்டுக்கு கவலையோட வந்தார். வந்து மிகுந்த கவலையோடு அயர்வும் சோர்வும் ஆட்சி செய்ய அப்படி அமர்ந்திருந்த பொழுது அவருடைய புதல்வர் கேட்டார், என்னப்பா மிகுந்த கவலையோடு இருப்பது மாதிரி தெரியுது, அரண்மனையில் ஏதாவது குழப்பமா, ஏதாவது சிக்கலா, சிரமமா, மன்னருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடா, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு மகன் கேட்டான். அதனால் அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, மலையை விட பெருசு எதுன்னு கேட்டார், கடலை விட பெரிது எதுன்னு கேட்டார், வானத்தை விட பெருசு எது அப்படின்னு கேட்டார். என்னால் பதில் சொல்ல முடியல, கவலைக்கு தீர்வு கிடைக்கல,
அந்த கவலையிலிருந்து விலக முடியவில்லை, அதனால் கவலையோடு இருக்கேன்னா. அந்தால அந்த பையன் சொன்னான், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 3 திருக்குறளை முன்மொழிந்தார். பெரிய புராணம் என்கிற திருத்தொண்டர் மாக்கதைக்கு நதி மூலம் எங்கே இருக்கிறது என்றால் திருக்குறளில் தான் இருக்கிறது என்பதுதான் இந்த காப்பியத்தினுடைய பேசிக் அடிப்படை. அதுதான் 3 திருக்குறள். அந்த 3 திருக்குறளை அவருடைய புதல்வர் சொல்லுகிறார். புதல்வர் சொன்னதை அவர் அடுத்த நாள் அரண்மனைக்கு சென்று காலத்தினார் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. உலகத்தை விட பெருசு என்னது? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் அது ஞாலத்தின் மானப்பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் எண்ணாமல் ராலிமலையில நாஞ்சில் சம்பத் பேசுறான், நல்லா இருக்குமோ என்னமோ, இதை கேட்கறதுனால என்ன பயன் அப்படின்னு நல்லூர் பழனியப்ப நினைச்சாருன்னா அந்த நினைப்பில் குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறதுன்னு பொருள். எதை செய்தாலும் இதனால் என்ன கிடைக்கும் பயன் எண்ணாமல் உதவி செய்யணும், பயன் எண்ணாமல் ஒரு கடமையை செய்யணும். அது மலை கடலை விட பெருசு அப்படின்னா. அடுத்த கேள்வி, நிலையில் திரியான் மயங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. ஒரு 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 ஸ்டாண்டர்டுமாங்க. ஒரு நிலைக்கு வந்து விட்டதற்கு பிறகு அந்த நிலையிலிருந்து திரியாமல் வெற்றியோ தோல்வியோ, வெளிச்சமோ இருட்டோ, இன்பமோ துன்பமோ, அழிவோ ஆபத்தோ, இந்த நிலையிலிருந்து நான் இறங்க மாட்டேன், அந்த நிலையில் இருந்து திரியாமல் இருப்பவன் மலையை விட பெரியவன் என்று வான்புகழ் வள்ளுவன் இந்த 3 குறளை சொல்லுகிறார் என்று அரண்மனையில் சென்று அருள்மொழித்தேவருடைய அப்பா சொன்னார், என்னுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது, உங்களுக்கு என்ன பரிசு தரலான்னு எனக்கு தெரியலேன்னு தயங்குகிறார். அந்தால் அவர் சொன்னார், இதற்கு விடை கண்டது நான் அல்ல, என்னுடைய புதல்வர் அப்படின்னு சொன்னார். எல்லா தகப்பனும் இப்படி செய்ய மாட்டான். அரசனோடு உறவு ஏற்பட்டு அரசனுக்கு அருகில் இருக்கிற பாக்கியம் பெற்றதற்கு பிறகு அரசனுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு சாமபேத தான தண்டங்களை செய்வார்களே தவிர அந்த இடத்துல இன்னொருவர் உட்காருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இது என்னால் முடிந்ததல்ல, என்னுடைய மகனால் முடிந்தது, அருள்மொழித்தேவனால் முடிந்ததுன்னு மன்னனிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் அறிவு நிரம்பி உங்கள் மகனை காண விரும்புகிறேன், அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனபாய சோழன் என்கிற சோழ மன்னன் அருள்மொழித்தேவரை அரண்மனைக்கு அழைத்து அவனுக்கு உத்தம சோழ பல்லவன் என்றொரு பட்டம் கொடுத்து செங்கோல் ஓச்சுகிற அதிகாரத்தையும் கொடுத்து அவரை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டார். அருள்மொழித்தேவரை அந்த நாள் அனபாய மன்னன். அனபாய மன்னன் பல காமச்சுவை நிரம்பிய காப்பியங்களை கேட்பதிலும் அந்த கதைகளை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருந்தார். ஒரு நாள் அருள்மொழித்தேவர் உத்தம சோழ பல்லவன் சொன்னார், இது நல்லா இல்லையே, ஒரு மன்னன் என்கிற மகுடத்தை தெரித்திருக்கிற நீங்கள்
காமச்சுவை நிரம்பிய கதைகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீர்கள். அவகதைகளை கேட்கிற நீங்கள் சிவகதைகளை கேட்க வேண்டாமா அப்படின்னு அருள்மொழித்தேவர் அரசனிடத்தில் சொன்னார். சிவகதை எங்கே இருக்கு, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி மன்னன் கேட்டான். அப்போதுதான் சொன்னார், ஆலால சுந்தரர் சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க செங்கோலாதீனம் சொன்னது மாதிரி தில்லைவாழ் அந்தணர்க்கும் அடியேன் என்று அவரை அடியெடுத்து கொடுத்து ஆலால சுந்தரர் பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு பொல்லாப்பிள்ளையாரின் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி அதை அந்தாதியாக மாற்றி தந்திருக்கிறார். அப்படி திருத்தொண்டர்கள் அந்தாதியும் திருத்தொண்ட தொகையும் இருக்கிறது, இதை நீங்கள் கேட்டால் போதும் என்று சொன்னார். அப்போது மன்னன் சொன்னான், இந்த சிவகதையை, இந்த அடியார் பெருமையை நீங்களே எழுதி தாருங்கள், அதை தில்லையில் அரங்கேற்றலாம், அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று சேக்கிழாரை அன்றைக்கு தில்லைக்கு அனுப்பி வைத்தான் மாமன்னன். அவர் தில்லைக்கு சென்றார். 3000 தில்லைவாழ் அந்தணர்கள் வரவேற்றார்கள். அங்கே உட்கார்ந்து அவர் பேச ஆரம்பித்தார். 63 சங்கரன் 63 நாயன்மார்கள் கதையை 13 நாள்ல என்ன பேச சொல்றார். சேக்கிழாரே 1 வருஷம் பேசியிருக்கார். அனபாய மன்னனுக்கு இருந்த கருணையும் இரக்கமும் 63 சங்கரனுக்கு இல்லை. இதை 13 நாள்ல எப்படி பேசுறது? காப்பியத்தில் 4இல் ஒரு பகுதி ஞானசம்பந்த பெருமானுக்கு, காப்பியத்தில் பாட்டுடை தலைவன் ஆலால சுந்தரர். அவர் கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்ததிலிருந்து, பூமியிலிருந்து புறப்பட்டு கைலாசத்துக்கு போனது வரைக்கும் கதையை பேசணுமானா 10 நாள் வேணும். அதற்கு பிறகு நாமருக்கும் குடியெல்லோம் என்று ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களமாடி வரலாறு படைத்த திருநாவுக்கரசர் பற்றி பேசணும்னா குறைந்தது 3 நாள் வேணும். எந்த நாள்? ஞானசம்பந்தர் திருஅவதாரம் செய்த நாள். எந்த நாள்? திருவாதிரை திருநாள். எந்த நாள்? தில்லைக்குத்தன் அம்பலத்தில் ஆடிய நாள். அந்த நாளில் 63 நாயன்மார்களின் கதையை சொல்ல ஆரம்பித்து அடுத்த திருவாதிரைக்கு முடிக்கிறார் சேக்கிழார். முடிச்சாச்சான்னு ஒற்றர்கள் வந்து பார்க்குறாங்க. எழுதிட்டாரா, எழுதி முடிச்சிட்டாரா, பேசி தீர்த்துட்டாரா, அவருக்கு ஏதாவது வேணுமா, இடையில ஏதாவது அவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டு 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 மன்னன் ஒற்றர்கள் மூலம் உளவு பார்த்து அவரை எழுத தூண்டி அவர் எழுதி பேசி 1 வருஷத்துல பேசி முடிச்சிட்டார். பேசி முடித்தார்னு சொன்னதற்கு பிறகு மன்னன் தில்லைக்கு போகிறான். எல்லையில்லா பெருமைக்குரிய தில்லைக்கு அனபாய சோழன் வருகிறான். மிகப்பெரிய வரவேற்பை மன்னனுக்கு கொடுக்கிறார்கள். எழுதி 63 நாயன்மார்களினுடைய திருத்தொண்டர் புராணத்தை எழுதி முடிச்சாச்சுன்னு சொல்லி மன்னன் மிகுந்த மகிழ்ந்து அவருக்கு பொன், மணி, முத்து, வைரம் எல்லாம் பரிசாக கொடுத்து ஒரு பட்டு துண்டில் பெரிய புராணத்தை வச்சு அதை ஒரு தங்கத்தட்டில் ஏந்தி யானையை வரவழைத்து யானைக்கு மேலே சேக்கிழாரை உட்கார வச்சு சேக்கிழார் அதை கையில் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பின்னால அனபாய மன்னன் அவருக்கு கவரி வீசுகிறான்.
கவரி வீசி எல்லையில்லா பெருமைக்குரிய தில்லை வீதி முழுவதும் வலம் வந்து இங்கேயே இருங்கள் என்று சொல்லி எல்லா உதவிகளும் செய்து தில்லையிலிருந்தே எழுதி முடித்ததற்கு பிறகு சிவஜோதியில் ஐக்கியமானார் சேக்கிழார் சுவாமிகள். இதை ஏன் பேசணும்? இதை பேச வேண்டிய அவசியம் இப்போது என்ன வந்தது? ஐயா சொன்னாங்களே, திருநீலகண்டத்து குயவனார் ஒரு மண்பாண்டம் செய்கிற குயவனுக்கு ஒரு அடியார் பெருமை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது சேக்கிழாரின் பெரிய புராணம். திருநாளை போவார் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு ஞானசம்பந்தன் வரிசையில் வைத்து பார்த்தது பெரிய புராணம். ஒரு செம்படவனுக்கு, ஒரு குயவனுக்கு, ஒரு காட்டு வேடனுக்கு அடியார் பெருமையை உலகத்தில் கொடுத்த ஒரே காப்பியம் சேக்கிழாரின் பெரிய புராணம். நான் பரமக்குடி வைகைக்கரையில் இருக்கின்ற பரமக்குடி முத்தாலம்மன் கோவில்ல தொண்டர்தன் பெருமை சொல்லவும் பெரிதே என்று ஒரு தலைப்பு கொடுத்த கோவில் விழாவில் என்னோடு முரண்படுகிற 2 பேர் அந்த மேடைக்கு வந்திருந்தார்கள். எப்பொழுதும் என்னோடு நெருக்கமாக இருக்கிறவர்களை விட முரண்படுகிறவர்களை மதிப்பவன் நான். அன்றைக்கு திருத்தொண்டர் மாக்கதையில் 3 அடியார்களை நான் எடுத்துக்கொண்டேன். உலகத்தில் பெரிய துறவி யாருன்னு கேட்டா பட்டினத்தார் தான். அரண்மனையை துறந்தவர், ஆசாபாசங்களை துறந்தவர். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே அப்படின்னு சொல்லி அரண்மனையை துறந்து ஒரு வயல் வெளியில் அந்த வரப்பிலேயே தலை வச்சு நேற்று வரை கோடீஸ்வரனாக இருந்தவர். அவருடைய கப்பல், அவருடைய நாவாய் உலகத்தில் இருக்கிற எல்லா கடலுக்கும் போய் வந்தது. பூம்புகாரில் காவிரி பூம்பட்டினத்தில் சர்வதேச அளவில் அன்றைக்கு வாணிகம் செய்தவர் பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கீழ்னு மகன் எழுதி வைத்த குறிப்பை பார்த்து இனிமேல் இந்த வாழ்வு வேண்டாம் என்று வீட்டை விட்டு அவர் வெளியே போய்விட்டார். எல்லாம் துறந்து விட்டேன் என்று சொல்வதற்கு அடையாளமாக ஒரு வரப்பில் போய் தலை வச்சு படுத்திருக்கிறார். 4 பெண்கள் தண்ணீர் எடுக்க போகிறார்கள். அந்த பெண்கள் சொன்னாங்க, இவன் பெரிய துறந்துட்டான்னு சொல்றாங்க, தலையணை வச்சு படுக்கணுங்கிற எண்ணத்தை துறந்துருக்கானா இல்லைன்னா வரப்பில் படுப்பானா அப்படின்னு ஒரு பொம்பளை பேசிட்டா. படுத்து கிடந்த பட்டினத்தார்க்க காதில் சவுக்கால் அடிச்சது மாதிரி வந்து கேட்டது. எண்ணத்தை துறந்துட்டான், தலையணை வச்சு படுக்கணுங்கிற எண்ணத்தை துறந்து இருந்தா வரப்பில் தலையை வச்சு படுப்பானா அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னான். அவர் தண்ணி எடுத்துட்டு திரும்ப வரும் பொழுது அவர் கட்டாந்தரையில் படுத்திருக்கிறார். அப்பொழுது இன்னொரு பொம்பளை சொன்னா, என்னத்தை திறந்துட்டான், பொம்பளை பேசுறதெல்லாம் இன்னும் கேட்டுட்டு தானே இருக்கான் அப்படின்னு இன்னொரு பெண் சொன்னான். அந்தால சொன்னார், இனிமேல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். பசிச்சாலும் சரி, உயிர் அவதி ஏற்பட்டாலும் சரி, நிலை தடுமாறினாலும் சரி, வாய் குளறினாலும் சரி, கண் பஞ்சடைந்து போனாலும் சரி, எல்லா பொறிகளும் இயங்காமல் போனாலும் சரி, என்னுடைய நிலைமை கவலைக்கிடமாகி ஆவி அடங்குமானாலும் சரி, இருக்கும் இடத்தை விட்டு நகரமாட்டேன். எங்கேயாவது சாப்பிடணும்னா கூட யாராவது கொண்டு வந்தா சாப்பிடுவேனே தவிர நானா எங்கேயும் போய் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், தேகம் இழைத்தாலும் போகேன் இனி. ஒரு பெரிய அன்னதானம் நடக்கு, ஒரு பெரிய செட்டியார் நடத்துறார். சுவாமி வாங்கோ, இப்படி பட்டினி கிடக்கிறீங்களே வந்து சாப்பிடுங்களேன்னு சொன்னால அதெல்லாம் வரமாட்டேன், தேகம் இழைத்தாலும் எழுந்திருக்க மாட்டேன்னு இருந்தார். அந்த பட்டினத்தார்
கச்சியம்பதியில் இருக்கிற சிவனை கண்களிக்க காணுகிறார். உனக்கு நான் எப்படி ஆளாக முடியும்னு கேட்கிறார். நீ ஏற்றுக்கொள்ளுகிற தகுதி எனக்கு இருக்கிறதா? உனக்கு அடியாராக இருப்பதற்கான அடிப்படை தகுதி எனக்கு ஏதாவது இருக்கிறதான்னு நான் எனக்கே கேட்கிறேன். எந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லையே. வாளால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன், நாளாறு கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன், உனக்கு ஆளாவது எப்படி ஒண்ணு கட்சி ஏகம்பண்ட போய் நின்று கேட்கிறார் பட்டினத்தார். இந்த பாட்டு என்னை மிகவும் பாதித்தது. நான் அரசியல் கட்சி மேடைகளில் கூட இந்த பாட்டை கோட் பண்ணுவேன். ஒரு கட்சிக்கு ஒரு தலைவனுக்கு ஆளாக வேண்டும் என்றால் ஒரு குறைந்த பட்சம் எதையாவது இழப்பதற்கு ஆளாக வேண்டும். என்னால கண்ணை இடந்து உனக்கு தர முடியாது. என்னால திருநீலகண்ட நாயனார் மாதிரி ஒரே குடிசைக்குள் குடியிருந்து விட்டு சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பெருந்தாக இருக்க முடியாது. என்னால ஈன்று பெற்றெடுத்த பிள்ளையை தலையை வெட்டி தம்பிரானுக்கு தர முடியாது. இதை மூண செய்தானே, அவனுக்கு இருக்கிற தகுதி எனக்கு இருக்கா, உனக்கு ஆளாவது எப்படியோ அப்படின்னு பட்டினத்தார் கரைந்து உருகுகிறார், கண்ணீர் சிந்துகிறார். திருநீலகண்ட நாயனார் அவர் குயவர். அவர் சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து தருவார். அதிலேயே மகிழ்ச்சி அடைவார். திருவோடு செய்து சிவனடியார்க்க கையில கொடுத்து அதை அவர்கள் வாங்கி அவர் கையில திருநூறை கொடுத்து அவர் நெற்றி நிறைய பூசிவிட்டு அதில் அடைகிற மகிழ்ச்சி, அதில் அடைகிற மனநிறைவுக்கு ஈடு உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று அப்படி ஒரு வாழ்க்கையை, ஒரு குயவராக இருந்த வாழ்க்கை நடத்திய எளிய வாழ்க்கை. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த திருவோடு தயாரித்து சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். திருமணமும் ஆகிவிட்டது. திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த இளமை வேகத்தில் இன்னொரு பெண்ணோடு உறவு ஏற்பட்டு விட்டது. இந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சமகால உலகில் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பெரிய புராணம் பறக்க காணலாம். திருமணமானவர் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு பத்திரிகை செய்தியும் தொலைக்காட்சியும் பார்த்தா தமிழ்நாடு பூரா அதுதான் செய்தியாகவே இருக்கு. திருமணமானவர்கள் இன்னொருவரோடு தொடர்பு கொள்வது என்பது இன்னைக்கு பிள்ளை விளையாட்டு மாதிரி நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அத்தி பூத்தது மாதிரி, ஆடி பிறை மாதிரி அந்த தவறு நடக்காது. தவறு செய்தவரே யார்? ஒரு சிவனடியார் அந்த தவறு செய்துட்டார். கட்டிய காதல் மனைவியை மறந்துவிட்டு அந்த இளமை துடிப்பில் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டார். இன்பத்துறையில் அவர் எளியவராகிவிட்டார்னு சொல்றார் சேக்கிழார். என்ன அழகா சொல்றார் பாருங்க. இந்த நாட்டில் கொஞ்சம் கூட ஆபாசம் துணிக்காமல் ஒரு காப்பியத்தை இன்னொரு பெண்ணோடு அவர் கலவி செய்து கணக்கற்ற இன்பம் அனுபவித்ததை இன்பத்துறையில் அவர் எளியவர் ஆகிவிட்டார் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு விட்டார். தொடர்பு கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய காதல் மனைவிக்கு ஒரு நாள் தெரிந்து விட்டது. இவருக்கு பேரே திருநீலகண்டர். அதென்ன திருநீலகண்டர்? எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லுவார். அதென்ன திருநீலகண்டம்? இந்த நாட்டில் நஞ்சை தன்னுடைய கண்டத்தில் வைத்துக் கொண்டவன் சிவபெருமான்.
அவன் நஞ்சை அன்றைக்கு கண்டத்தில் வைத்திருக்காவிட்டால் எல்லாருக்கும் கண்டமாயிருக்கும். நஞ்சை கண்டத்தில் வைத்துக் கொண்டான் திருநீலகண்டம். இன்றைக்கு இந்த உலகம் இயங்குகிறது என்றால் அவன் நஞ்சை கண்டத்தில் வைத்ததனால்தான். அதனால திருநீலகண்டம் 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 என்று இடையராதும் தடையராதும் எப்பொழுதும் முப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார். அதனால் அவருக்கு திருநீலகண்ட நாயனார்னே பெயர் வந்துட்டு. அந்த திருநீலகண்ட நாயனார் நஞ்சை கண்டத்தில் வைத்த திருநீலகண்டம் என்கிற சிவபெருமான் மீது வைத்திருந்த அளவற்ற காதலால் அவளை திருநீலகண்டன் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டத்தை அவர் இன்றைக்கு சிவபெருமான் கழுத்தில் வைத்து கொண்டார். அதனால் இந்த உலகம் உய்ந்தது என்ற நம்பிக்கை அவருக்கு. அந்த திருநீலகண்டர்னு சொல்லக்கூடியவர் இன்பத்துறையில் எளியவராகி இன்னொரு பெண்ணோடு உறவு கொண்டு கலவி செய்து இன்பம் அனுபவித்த செய்தி அவருடைய மனைவிக்கு கேட்டதற்கு பிறகு அவருடைய மனைவி பொல்லா கோபம் கொண்டு அவரிடத்தில் பேசலை. எந்த மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஏற்றுக்கொள்கிற மனைவிமார்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. ஆனால் அவர்கள் மனைவிமாராக இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் இல்லை. எந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோடு உறவு கொள்வதையோ தொடர்பில் இருப்பதையோ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது பெண்களினுடைய இயல்பான குணம். அப்படிதான் இருக்கணும். என்னாச்சு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மனைவிக்கு தெரிந்து விட்டது என்பது அவருக்கு தெரிஞ்சிச்சு. பொல்லா கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நிறைய கதையெல்லாம் சொல்லி பார்த்தாரு. நிறைய வாக்குறுதிகளை எல்லாம் மனைவிக்கு அள்ளி வழங்கினார். எப்படியாவது அவரை ஆற்றுப்படுத்த முடியும், ஆறுதல் படுத்த முடியும், தன்னுடைய ஆசைக்கு மனைவியை இணங்க வைக்க முடியும்னு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிற்று. கட்டி பிடிக்க வருவார், எட்டி நிற்பார். எதற்கும் அவர் இணங்கவில்லை. ஒரு நாள் அப்படி கட்டி பிடிக்க கிட்ட வந்துட்டாரு. தீண்டினால் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னு கத்திடிச்சு அந்த அம்மா. எம்மைன்னா புளூரல், பன்மை. என்னை மட்டுமல்ல, இனி ஒரு நாளும் எந்த பெண்ணையும் நீ தீண்டக்கூடாது, தீண்டினால் திருநீலகண்டம்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. அப்படி ஒரு அம்மா. அவர் ஏற்கனவே திருநீலகண்டத்தின் மீது அவர் வைத்திருக்கிற உறவு இரத்தத்துக்கும் சதைக்கும் இருக்கிற உறவு, வானத்துக்கும் சிறகுக்கும் இருக்கிற உறவு. இப்படி சொல்லிட்டாளேன்னு மனசு உடைஞ்சி அதற்கு பிறகு திருவோடு தயாரிப்பார், சிவனடியார்களுக்கு கொடுப்பார், வீட்டுக்கு வருவார். வாசல் தெளித்து கோலம் போடப்பட்டிருக்கும். அவர் விருந்திய உணவு சமைக்கப்பட்டிருக்கும். மூச்சு பேச்சில்லாமல் பரிமாறுவார்கள். கை அலம்புவதற்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். சாப்பிட உட்கார்வதற்கு முன்னால தண்ணீர் எடுத்து வைப்பார்கள். பேசுறதில்ல, இருமுவார். உடனே 4 விக்ஸ் மாத்திரை எடுத்து எங்களை வச்சிருவாங்க. இவர் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவார். எனக்கு இருமல்னு கூட அவர் சொல்ல முடியாது. அந்த அம்மாட்ட எதையும் சொல்ல முடியாது. அவ்வளவு கடுமையா அந்த அம்மா நடந்து கொள்கிறது. அவருடைய இணக்கத்தையும் இசைவும் பெற முடியாமல் தவிக்கிறார், தத்தளிக்கிறார். ஒன்றும் செய்ய முடியலை. ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள். எந்த இன்பமும் எந்த கலவியும் அந்த வீட்டில் நடக்கலை. இப்படி இருக்க முடியாது. பேருந்திலேயே பண்ணிடுறான். இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்திலேயே, விமானத்திலேயே வினை ஆகிவிடுகிறது. பொது வெளியில், பூங்காக்களில், பேருந்து நிலையங்களில் ஆபாசங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஒரே வீட்டில் இருக்காங்க. அவளாவது ஒரு முடிவுக்கு வரணும். அவ வரவே இல்லை. அவராவது அதை அத்துமீறணும். அத்துமீறவே அவரும் விரும்பலை. 2 பேரும் பேசாமல் இருப்பாங்க.
ஒரு தாளை தொட்டால் எப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறதோ அது மாதிரி எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் அவர்கள் இல்லறம் நடத்தினார்கள். அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தார் அந்த அம்மா. அவருடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரி தந்தார் அம்மா. அவருக்கு உற்றுளி உதவினார்கள் அந்த அம்மா. ஒரு மனைவியாக இல்லக்கிழத்தியாக இருந்து ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் உறவில்லை. இப்படி ஒரு பெண் இருக்க முடியாது, இப்படி ஒரு குடும்பம் இருக்க முடியாது. இதை அவ ஒரு நாள் கூட வெளியில சொன்னதில்லை. இப்ப இருக்கிற பெண்கள்னா மாலை முரசு மாதிரி மாறிடுவாங்க. அந்த அம்மா வெளியிலேயே சொன்னதில்லை. தனக்கு இப்படி ஒரு வேதனை இருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, நான் இப்படி ஒரு துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன் என்கிற தகவலை யாருக்கும் சொல்லாமல், ஊருக்கும் சொல்லாமல் மிகுந்த நாகரிகமாக நடந்து கொண்டாள். ஒரு இல்லறத்திற்கு தலைமை தாங்குகிறவர்கள் வீட்டில் இருக்கின்ற எந்த விவரமானாலும் அதை வெளியில் சொன்னால் அவள் ஒரு குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிற தகுதியை இழந்து விடுகிறாள் என்பதை புரிந்து கொண்டு அவள் தன்னுடைய வேதனையை எப்போதும் வெளிப்படுத்தியதில்லை. இப்படி ஒரு பெண் வாழ்ந்தாள். இது யாருக்கு தெரிஞ்சிற்று? ஆடவல்லானுக்கு, ஈசனுக்கு தெரிந்து விட்டது. இந்த வேதனைக்கு ஒரு முடிவு காணணும்னு சொல்லி மிகுந்த பரிவோடு ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு சிவபெருமான் வர்றார். ஒரு வேதியர் வடிவத்தில் வர்றார். அவர்கிட்ட இவர் திருவோடு கொடுக்கிறார். அதை வாங்கி கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் கையில் இருக்கிற ஒரு திருவோட்டை இவர்கிட்ட கொடுத்து, நான் இனி வரும்பொழுது அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இதை பத்திரமா வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு திருவோட்டை இவருக்கு கையில் கொடுக்கிறார். அவர் சொல்றார், கொடுக்கும்போதே சொல்றார், இதை பத்திரமா வச்சிக்கோ, இது ரொம்ப முக்கியமான ஓடு, இதை நீ தொலைத்து விட்டாய் என்றால் அது திருப்பி கிடைக்காது, இந்த ஓடு இருந்தால் போதும், உனக்கு அமெரிக்காவுக்கு கூட நீ விசா இல்லாமல் போயிடலாம், இந்த ஓடு இருந்தால் போதும், உனக்கு வாக்காளர் பெட்டியில் பேர் இல்லைனாலும் நீ ஓட்டு போட்டுடலாம், இந்த ஓடு உனக்கு இருந்தால் போதும், எந்த விமானத்திலையும் நீ கட்டணம் செலுத்தாமல் பயணம் பண்ணிடலாம், இந்த ஓடு இருந்தால் போதும், எந்த உணவகத்திலையும் நீ போய் சாப்பிடலாம், இந்த ஓடு இருந்தால் போதும், பொன்னியின் செல்வன் டிக்கெட் உனக்கு உடனே வந்துடும்னு சொல்லி அந்த ஓடை கையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ, நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்தார். இவர் பத்திரமா சேமிப்பா பத்திரமா இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை பாதுகாத்து அதில் வச்சு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழித்து அந்த வேதியர் வீட்டுக்கு வந்தார். என்னுடைய ஓட்டை திருப்பித்தான்னு கேட்டார். ஓடு இல்லை. திகைத்தார், திண்டாடினார், குளறியது, கண்ணீர் வடித்தார், கவலைப்பட்டார், கதறினார், அழுதார். இங்க இருந்து போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, யாரும் எடுத்திருக்கவே முடியாது, எப்படி தொலைச்சுன்னு தெரியல, என்னை மன்னிக்க வேண்டும், இந்த ஓட்டுக்கு பதிலாக இன்னொரு ஓடு சாரேன் அப்படின்னு சிவபெருமாண்ட இவர் பேரம் பேச ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், அது முடியாது, அந்த ஓடு தான் எனக்கு வேணும், இதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது, அதற்கு ஈடு இன்னொரு ஓடு கிடையாது, எதற்கு வேணுமானாலும் ஈடு இருக்கலாம், என்னுடைய ஓட்டுக்கு ஈடு கிடையாது, அதுக்கு இணை கிடையாது, அதே ஓடத்தான் அப்படின்னு கேட்டார். இல்லை, தொலைஞ்சு போச்சு, எப்படி தொலைஞ்சதுன்னே தெரியல, ஆனால் தொலைவதற்கான வாய்ப்பு இந்த வீட்டில் இல்லை, நான் வைக்கிற பொருளை இன்னொருவர் எடுக்கவே மாட்டாங்க இந்த வீட்டில், ஆனால் தொலைஞ்சு போச்சு. வேதியர் ஒத்துக்கிடலை. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எனக்கு ஓடுதா அப்படின்னு கேட்டார். தொலைஞ்சு போச்சு, இதை விட பொன்னால் ஓடு செய்து தருகிறேன், நீ மண்ணினால் செய்த ஓடு தானே தந்த,
நான் ஒரு பொன்னால் ஓடு செய்து உனக்கு தருகிறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்தி கதறுகிறார். வேதியர் ஒத்துக்கிடலை. அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த ஓடு தான் வேணும்னு கேட்டார். என்ன செய்யறது? அந்தால அவர் சொன்னார், வா ஊர் பெரியவர்கிட்ட போய் நியாயம் கேட்போம், அங்கே வா அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர்கள்ட்ட போயாச்சு. ஊர் பெரியவர்கிட்ட இவர் முறையிட்டார். இந்த ஓடு ரொம்ப முக்கியமான ஓடு, நான் இவன்கிட்ட பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன், இப்போ இல்லைன்னு சொல்கிறான். இல்லைன்னு சொல்லிட்டு பொன்னால் செய்த ஓடு தாரேன்னு சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறான். எனக்கு அந்த ஓடு தான் வேணும். அந்த ஓடு இல்லைன்னா அவனை மகனை பிடிச்சி திருக்குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தரணும்னு கேட்டார். அந்தால அவர் சொன்னார், திருநீலகண்ட நாயனார் சொன்னார், எனக்கு மகன் இல்லை, எனக்கு குழந்தை பேர் இல்லை, இல்லாததை எப்படி கேட்குறீங்க, நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்டு மீண்டும் அவர் மாறாத கவலையில் ஆளாகிறார். அப்பொழுது வேதியர் சொன்னார், அப்படி இல்லைன்னா உன்னுடைய மனைவிக்கு கையை பிடிச்சி அவள் தலையில் சத்தியம் செய்து தா, திருக்குளத்தில் மூழ்கின்னு சொல்கிறார். அதற்கு வாய்ப்பில்லை, ரெண்டு பேருக்கும் உறவில்லை, ஒட்டு இல்லை, அவளை தொடவும் முடியாது, தீண்டவும் முடியாது. அவளை பிடிச்சி தண்ணியில் முக்கி தலையில் அடித்து சத்தியம் செய்கிற நிலைமையில் நான் இல்லை. தீண்டினால் திருநீலகண்டம்னு சொல்லி என்னை 6வது விரலாக அலட்சியப்படுத்தி ஆண்டுகள் பலவாயிற்று. என் இளமையெல்லாம் கழிந்து விட்டது, என்னுடைய வாலிபமெல்லாம் விடைபெற்று போய்விட்டது. இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே, என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர்கள் சொன்னாங்க. அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லலாம்? அதையாவது செய்து கொடுத்தா தானே அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவருக்கு ஒரு காம்பன்சேஷனாவது நீ பண்ண வேண்டாமா? அவர் தான் இப்படி விடாப்பிடியே வேணும்னு கேட்குறாருல்ல, அப்போ உன் மனைவியை எப்படியாவது சமாதானம் பண்ணி சத்தியம் செய்து கொடுன்னு சொன்னால, அப்போதுதான் திருநீலகண்டனார் சொன்னார், இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப நான் ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூங்கில் எடுத்துட்டு வந்து மூங்கிலுடைய ஒரு முனையை திருநீலகண்ட நாயனாரும் இன்னொரு முனையை அவருடைய மனைவியும் பற்றி கொண்டு திருக்குளத்தில் மூழ்குகிறார்கள். அர்ஜுன் நடிச்சான் பாருங்க, முதல்வன் ஒரு படம், மனிஷா கொய்ராலா அதில் கதாநாயகி. ஒரு மூங்கிலுக்கு ஒரு பக்கத்தை அர்ஜுன் பிடிச்சிருப்பான், இன்னொரு முனைய கதாநாயகி மனிஷா கொய்ராலா பிடிச்சிருப்பா. இதை கண்டுபிடிச்ச காட்சி யாருன்னு சொன்னால் சேக்கிழார் தான். இதை அப்பவுமே பதிவு பண்ணியிருக்காரு. இதை இன்னைக்கு ஒரு இயக்குனர் கண்டுபிடிச்சு சினிமா ஆக்கி தரான் பாருங்க. இதுக்கு ஓவியமும் இதுக்கு டிராஃப்ட் போட்டது யாருன்னா சேக்கிழார். ஒரு மூங்கிலுக்கு முனையை அவர் பிடிச்சுக்கிட்டார், மற்றொரு முனையை அவர் பிடிச்சுக்கிட்டா, ரெண்டு பேரும் தீண்டல்ல தொடலை, மூழ்கி சத்தியம் செய்து கொடுத்தார். குளத்தில் மூழ்கி எழுந்த பொழுது இருவரும் இளமை தோற்றத்தோடு காட்சி தருகிறார்கள். மூழ்கச் சொல்லி உத்தரவாதப்படுத்தி உறுதி குலையாமல் என்று போராடிய வேதியரை எங்கேன்னு பார்த்தா வேதியரை காணலை. வேதியர் சிவபெருமானாக காட்சியளித்து அவரை வானுலகத்திற்கு வரவழைத்து கொண்டார்கள். வானவர்களெல்லாம் பூமாறி பொழிந்தார்கள். அவருடைய சத்தியாக்கிரக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைத்ததுன்னு சொல்லி ஊரும் உலகும் அவரை அடியாராக கொண்டாடி 63 அடியார்களில் ஒரு அடியாராக ஒரு குயவனுக்கான தகுதியை சேக்கிழார் பெருமானும் இந்த தமிழ் மண்ணும் இந்த சைவ உலகமும் ஒரு குயவனுக்கு கொடுத்தது. ஒரு திருநீலகண்டன் என்கிற ஒரு குயவனுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் சேக்கிழாருக்கு பெரிய புராணத்தில் கிடைக்குது. அடுத்து என்ன சொன்னார்? நாளார் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். இன்னைக்கு அது நம்ம இடத்துல இல்லை. பொத்தப்பி நாடுன்னு பேர். தமிழர்கள் இப்போத காளகஸ்திங்கிறாங்க. காளகஸ்தி இல்லை, காளத்தி. அதில் இஸ்ஸை போட்டுட்டான். நமக்கு எதெல்லாம் உரிமை இருக்கோ அதுல எல்லாம் ஒரு இஸ்ஸை போட்டுறது. ஒரு இஸ்ஸை போட்டால் அவங்களுக்குள்ளது ஆயிடும். காலத்தையே காளகஸ்தி ஆக்கிட்டான். அந்த நாட்டுக்கு பேர் பொத்தப்பி நாடு.
அந்த நாடு மலை நாடு, வேட்டுவர்களுடைய நாடு. அந்த நாட்டை ஆண்டவனுடைய மன்னனுடைய பெயர் நாகன். அது நாடு. தக்கான பீடபூமிக்கு தெற்கே எங்களுக்கு எத்தனை நாடு இருந்தது அப்படின்னு எண்ணி பார்த்தால் அதுவும் ஒரு நாடு, பொத்தோபிய நாடு. நாட்டினுடைய மன்னன் யாருன்னா நாகன். நாகன் என்கிற மன்னவனுடைய மனைவி மகாராணி யாருன்னா தத்தை. அந்த நாட்டில் எல்லையை எப்படி வரையறை செய்து வைத்திருக்காங்கன்னா, யானை தந்தங்கள் நட்டு இதுதான் நாகநாடு என்று காண்பிக்கிற அளவுக்கு நாட்டினுடைய எல்லை முழுவதும் யானை தந்தங்கள் நட்டு வைத்திருந்தார்கள். வேட்டுவ குடும்பம், வேட்டையாடுவதுதான் வாழ்க்கை. அவன் மன்னன், அவனுக்கு பேர் நாகன். அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை. குமரனிடம் கதறினார்கள், முறையிட்டார்கள். குன்றில் இருக்கும் குமரவேன் அருளால் தத்தை கருவுற்றாள், குழந்தை ஒன்று ஈன்றாள். ரொம்ப திண்ணமாக இருந்தான், திட்டமாக இருந்தான் குழந்தை. அதனால குழந்தைக்கு திண்ணப்பன்னு பேர் வைத்தாங்க. திண்ணப்ப சின்ன வயசுலே வில் பயிற்சி, போர் பயிற்சி எல்லாவற்றையும் பெற்றான். நாகன் 8 அடி பாய்ந்தால் அவன் 16 அடி பாய்ந்தான். வேட்டையாடுவதற்கு புறப்பட்டு சென்றான் என்றால் அவன் வைத்த குறி தப்பாது. அப்படி ஒரு காட்டரசன் நாகனுக்கு பிறந்த திண்ணப்பன் அவ்வளவு வலிமை பெற்றான். ஆழ்வலியும் தோல்வலியும் அவனுக்கு இயல்பாகவே வாய்த்தது. வேட்டையாடுவதற்கு புறப்பட்டால் விலங்குகள் அவரை கண்டு நடுங்கும். காடு முழுவதும் அவனுடைய புகழும் பேரும் பரவி கிடந்தது. அப்பொழுது நாகன் என்கிற மன்னனுக்கு மூப்பு வந்துவிட்டது. நீண்ட நாள் இந்த அரசுரிமையை தன்னால் கவனிக்க முடியாது என்று முடிவெடுத்து திண்ணனுக்கு அரசுரிமையை வழங்கிட்டான். இன்னைக்குன்னா அதை வாரிசரசியல்னு சொல்லிடுவாங்க, அன்னைக்கு சொல்ல முடியாது. திண்ணனுக்கு இயல்பாகவே அது கிடைத்து விட்டது. அவன் மன்னன் ஆகிட்டான். மன்னன் ஆனதற்கு பிறகு ஒரு தேவராட்டி வந்து அவனுக்கு வாழ்த்தணும். அவளை அழைச்ச அரண்மனையிலேருந்து அவளுக்கு அழைப்பு போய் அவள் வந்துட்டு இருக்கா. அவ சொன்னா, நீங்கள் பெறாத செல்வாக்கை இவன் பெறுவான், உங்களுக்கு கிடைக்காத புகழ் இவனுக்கு கிடைக்கும், நீங்கள் நடத்த முடியாததை இவன் நடத்தி காட்டுவான். நான் புறப்பட்டு வருகிற பொழுதே அதற்கான சமிக்ஞைகள் அறிகுறிகள் எனக்கு தெரிந்தது என்று சொல்லி தேவராட்டி திண்ணனை வாழ்த்தினாள். திண்ணன் அரசன் ஆகிட்டான். அரசன் ஆனதற்கு பிறகு காட்டுக்கு வேட்டையாட போறான். வேட்டையாட போகிற பொழுது அவன் கூட அவனுடைய நண்பன் போகிறான். கூட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. காட்டில் ஒரு பெரிய முரட்டு பன்றி, யாராலும் அதை அடிக்க முடியாது. அது எல்லோர் மீது எகிறுகிறது, பாய்கிறது, கடித்து குதறுகிறது. இந்த பன்றிக்கு முடிவு கிட்டுவதற்கு ஆள் இல்லையான்னு சொல்லி எல்லோரும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு காட்டில் இந்த பன்றியினுடைய அழிச்சாட்டியம். அந்த அழிச்சாட்டியம் செய்த பன்றியை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில ஒரு 2 மரங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட பன்றியை ஒரு வாளால வெட்டி வீழ்த்தி பன்றியை கொன்று முடித்து இணையில்லாத வீரன் என்ற பெயரை திண்ணன் இளமை காலத்தில் பெற்றான். பெற்றதற்கு பிறகு பொன்முகலி ஆறுன்னு ஒரு ஆறு, இன்னைக்கு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சொர்ணமுகி, இப்படிதான் மாறிச்சு. நம்ம பேரெல்லாம் இப்படிதான் மாறிச்சு, பொன்முகலி ஆறு. அப்ப நண்பன் சொன்னா, ஒன்றும் இல்லை, இந்த பன்னியை சுட்டு சாப்பிட்டுருவோம், பொன்முகலி ஆற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி
தண்ணீர் எடுப்பதற்காக பொன்முகிலி ஆற்றங்கரையோரம் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கே காளத்தியப்பனுடைய கோவில் இருக்கிறது. குடிமித்தேவர்னு அவருக்கு பேர். இவன் இந்த கோவிலை நெருங்கி நெருங்கி போக போக இவனுடைய இதயத்தில் இருக்கிற கனம் கீழே இறங்கிவிட்டது. இவனுடைய கண்களில் இருந்த ஒளி அதிகமாகிவிட்டது. உடல் முழுவதும் அவனுக்கு வியர்த்து கொட்டுகிறது. ஏதோ ஒரு மந்திர சக்தி அவனை ஆட்கொண்ட உணர்வை திண்ணன் பெறுகிறான். என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். வேட்டையாட வந்த இடத்தில் பொன்முகலி ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பன்றியை சுட்டு சாப்பிட வேண்டும் என்று நண்பர்களோடு முடிவெடுத்ததற்கு பிறகு அந்த முடிவுக்கு முகம் தர முடியாதவனாக அவன் பின்வாங்குகிறான். ஒரு தேக்க நிலைக்கு அவன் ஆளாகிறான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நண்பர்கள் வளர்றாங்க. என்னடாச்சுன்னு இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் குடிமித்தேவரை பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு உலகமே இதுதாங்கிறது மாதிரி அந்த சிவபெருமான் காளத்தியப்பனை கண்களிக்க கண்டதற்கு பிறகு இன்னொரு காட்சி எனக்கு நீ தேவையில்லை என்கிற அளவிற்கு அவனிடத்தில் ஒரு பக்தி அங்கே உருவாகிறது. சேக்கிழாருடைய பெரிய புராணம் முக்திக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, பக்திக்குத்தான் முதலிடம் கொடுத்தது என்பதற்கு இது சாட்சி. பக்தன் ஆயிட்டான். அங்கே ஏற்கனவே ஒரு சிவகோஸ்திரியார் என்று சொல்லி ஒருவர் ஆகம முறைப்படி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் காளத்தியப்பனுக்கு. ஆகம முறைப்படி எந்த முறையும் மீறாமல் மரபு சார்ந்து அவர் பூவும் நீரும் கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார். பூஜை செய்துவிட்டு அவர் போயிடுறாரு. இதை காளத்தியப்பரை கண்களிக்க கண்டு நெக்குருகி நிலைகுலைந்து கண்ணீர் சிந்தி அவருடைய கடல் அடியை பார்த்து பார்த்து விதிர்த்து மெய் மறந்து நிற்கிற அவன், யார் இப்படி பச்சலையெல்லாம் பறித்து போட்டுட்டு போகிறா, பூவையெல்லாம் பறித்து போட்டுட்டு போகிறா, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வேட்டையாட போன கடமா மான் எல்லாவற்றையும் சுட்டு இவனே வாயில் போட்டு சுவைத்து பார்த்து ரொம்ப லேசாக இருக்குது, நல்லா இருக்குது, இதை இன்னைக்கு காளத்தியப்பருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாயில் கொண்டு போய் இந்த இறைச்சியை வச்சுட்டான். பொன்முகலி ஆற்று தண்ணியை வாயில சேமித்து வைத்து கொண்டு தலையில கொட்டிட்டான். காட்டில் கிடந்த பூக்களை எல்லாம் பறித்து சிவனை அர்ச்சனை பண்ணி இறைச்சி தண்ணி எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டான். அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் ஆகம விதிப்படி பூசை செய்ய வருகின்ற சிவகோஸ்திரியார் அதை பார்த்துட்டு நிலைகுலைந்து போனார். அந்த இடத்தை மீண்டும் சுத்தம் செய்து அபிஷேகம் செய்து சுத்தப்படுத்தி யார் இப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு சிவகோஸ்திரியார் தீராத கவலையில் அன்னைக்கு வீட்டுக்கு போறார். அடுத்த அந்தி பொழுதுல இவர் வர்றார். மீண்டும் பார்த்தா பச்சிலை கிடக்கு, பூ கிடக்கு. யார் இது பண்ணிட்டு போனான்னு சொல்லி அன்னைக்கு வேட்டையாடி கொண்டு வந்த அந்த கறியை எல்லாம் சிவபெருமானுக்கு படைத்து சிவனை கண்களிக்க கண்டு உருகி நெக்குருகி நிற்கிறான். இப்படி தொடர்ந்து 5 நாட்கள் போகிறது. 6வது நாள் வந்து பார்க்கிறார், சிவபெருமானுடைய ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் வருகிறது. சிவகோஸ்திரியார் சிவனிட்ட முறையிட்டார், நான் ஆகம முறைப்படி அனுஷ்டான முறைப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கிடையில யார் இப்படி வந்து இப்படி இறைச்சியெல்லாம் கொண்டு போட்டு அபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பார்த்து நீ பார்க்காம இருக்கே, உனக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லி சிவகோஸ்திரியார் சிவந்த கண்ணோடு சீற்றத்தோடு சிவபெருமான் முறையிடுகிறார். அன்னைக்கு அடுத்த நாள் 6வது நாள் இவர் இப்படி வந்து கண்ணில் ரத்தம் வருகிறது. அப்பொழுது சிவகோஸ்திரியார்ட்ட சிவபெருமான் சொல்றார், அவனுடைய அன்பு எப்படி உள்ளதுன்னு பார்த்துக்கோ, அவனுக்கு அறிவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, அவனுக்கு பக்தி எப்படி இருக்குன்னு மறைந்திருந்து பார்த்துக்கோன்னு சொல்றார். சிவபெருமானுக்கு கண்ணில் ரத்தம் வருது. தவிக்கிறார், தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார், ஏங்குகிறார், பதைக்கிறார். என்ன செய்வதுன்னு தெரியாம காடெல்லாம் சுற்றுகிறார். கண்ட பச்சிலையெல்லாம் பறித்து சாறு பிழிந்து சிவபெருமானுக்கு ரத்தம் வரக்கூடிய கண்ணில் விட்டு பார்க்கிறார். விட்டு பார்த்ததற்கு பிறகு ரத்தம் வடிவது நிற்கவே இல்லை.
இதை விட என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும், இதை விட என்ன பண்ணுவோம் பார்க்க முடியும்னு சொல்லி மிகுந்த கவலையோட ரத்த வர நிற்கலை. என்னெல்லாமோ செய்து பார்த்தான். அந்த இலையும் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே வழி, முள்ளை முள்ளால் எடுக்கலாம், கற்றாரை கற்றாரை காமுறுவர், ஊனுக்கு ஊனை மருந்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு கண்ணை இடந்து இரத்த வரக்கூடிய கண்ணில் அப்படி அப்பிட்டான் திண்ணப்பன். இதை சிவகோசரியார் பார்க்கிறார். அவரால் இது முடியாது. நீ ஆகம முறைப்படி பூசை செய்கிறவன், உன்னால செய்ய முடியாததை ஒரு காட்டு குலத்தில் பிறந்தவன், ஒரு வேட்டுவ குலத்தில் பிறந்தவன், ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் காலத்தியப்பனுக்காக இதை செய்கிறான். ஒரு கண்ணை எடுத்து கொடுத்துட்டான். ரத்தம் வடிவது நின்று விட்டது. அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு கண்ணில் ரத்தம் வருகிறது. இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு கண்ணில் ரத்தம் வருகிறதா, எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சாச்சு, நான் இன்னும் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு கண் இருக்கு, அதையும் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லி அடுத்த கண்ணையும் கொடுப்பதற்கு திண்ணப்பன் என்கிற ஒரு காட்டு வேடுவன் காலத்தியப்பனுக்கு முடிவெடுக்கிறான். யாராவது கொடுப்பாங்களா? இருப்பதே 2 கண்கள், அதையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேடன் முடிவெடுக்கிறான். என் பெருமைக்குரியவர்களே, இன்னொரு கண்ணை இடந்து கொடுக்கிறதுக்கு எப்படி கண்ணில் வைக்க முடியும்? சூனியமாயிடுமே. எந்த இடத்துல கண் இருக்குன்னு எப்படி தெரியும்? எங்கே வைப்பதென்று எப்படி புரியும்? ஆகவே ஒரு கண்ணை இடந்தால் சூனியமாகி போனதற்கு பிறகு எங்கே வைப்பதென்று தெரியாமல் ஒரு இடர் வந்துவிடும் என்று கருதி என்ன செய்துட்டான்? தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமானுக்கு கண்ணுக்கு கிட்ட கொண்டு வச்சுட்டு அடையாளமாக காலை வச்சுட்டு கண்ணை இடந்து அப்ப போகிற பொழுது எம்பெருமான் திண்ணப்ப கண்ணப்ப அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். திண்ணப்பன் கண்ணப்பன் ஆகிவிட்டான். நிறைய பேர் கண் அறுவை சிகிச்சை செய்த அரவிந்த் ஆஸ்பத்திரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கண்ணு மாற்ற முடியும்னு உலகத்தில் முதல்ல சொன்னவன் திண்ணப்பன் என்கிற கண்ணப்பன் தான். அவன் தான் த ஃபர்ஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்டு. அவன் தான் கண்ணை கொடுத்துட்டான். மாணிக்கவாசக பெருமான் ஒரு ஆளை மனந்திறந்து பாராட்டுறன்னா திண்ணப்பனார் என்கிற கண்ணப்பனை தான் பாராட்டுகிறார். கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் அன்னப்பணித்தான் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். அப்படி கொடுத்துட்டான். பட்டணத்தார் சொல்றாரு, என்னால முடியுமா, என்னால நினைச்சு பார்க்க முடியுமா? கண்ணை கொடுத்துட்டானே. இன்னொருத்தர் சுகங்களுக்கு அடிமை வராத சூரிய பெருந்தா இருந்துட்டானே, பரவசகத்தை தொலைச்சிட்டானே, என்னால் ஆளாக முடியுமா? முடியாது. ஆளாவது எப்படியோ காலத்தியப்பனுக்கு என்று பட்டினத்தார் கேட்டார். ஒரு வரலாற்று காலத்தில் என்னை பொறுத்தவரையில் இதில் என்னுடைய எண்ணத்தையோ வண்ணத்தையோ பதிவு செய்வது நோக்கமல்ல, அதற்காக இந்த இடத்துக்கு வரல. ஒன்றை சொல்லுகிறேன், கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மணிரத்னம் சமகால உலகத்திற்கு அதை ஒரு திரைப்படமாக தந்ததைப் போல சேக்கிழாரின் காப்பியத்தை காப்பிய பார்வையிலேயே பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலையில்தான் இன்றைக்கு 2 நாயனார்கள் கதையை இங்கே பந்தி வைத்திருக்கிறேன். செங்கோல் ஆதீனத்திற்கு முன்னால இன்னும் 61 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். இதை எப்படி சுருக்குவதுன்னு இனிமேல் தான் நான் யோசிக்கணும். விராலி மலையில் உட்கார்ந்து யோசிச்சு அதில் சுவை குறைந்துடக்கூடாது, வேற செய்திகளும் ஊடுருவி விடக்கூடாது. காப்பிய போக்கும் நோக்கும் புரிந்து இதை பசித்து வந்திருக்கிற உங்களுக்கு பந்தி வைக்கணும். இன்றைக்கு வந்தவர்கள் நாளைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய இன்றைய பிரார்த்தனையாக மாறி இருக்கிறது. இதை நிறைவேற்றி தருகிற வகையில் நாளைக்கும் பாருங்கள். 2 அடியார்களை பேசியிருக்கேன். முதல்ல பேச வேண்டியது ஆலால சுந்தரர். அதை எப்படி இதை வகைப்படுத்தலாம், இந்த அதிகாரத்தை எனக்கு 63 சங்கரன்
ஏற்கனவே தந்துட்டார், உங்கள் மனம் போல் பண்ணிக்கிடுங்க. ஆனால் 63 அடியார்களும் கதையும் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சங்கரன் சொன்ன கட்டளையை மதித்து இசைவேளாளர் அறக்கட்டளையும் தாமிரசபை கட்டளையையும் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகிற முதல் நாள் வேள்வியில் இத்தனை பேராவது வந்தீர்களே என்கிற மகிழ்ச்சியில் மனநிறைவில் இன்றைக்கு வந்தவர்கள் நாளைக்கும் வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தொடர்ந்து 13 நாள் விராலிமலையில் இருக்கும்படியாக என்னுடைய இருப்புக்கு நீங்களெல்லாம் உத்தரவாதம் தர வேண்டும் என்று உங்களை உரிமையோடு கேட்டு, இதுவரைக்கும் ஏன்னா நல்ல தமிழ் கேட்கிற நிலையில் நாடு இல்லை. மேடை தமிழ் மாறிவிட்டது, கவிதை மாறிவிட்டது, காப்பியம் மாறிவிட்டது. ஆனாலும் சமகாலத்திற்கு ஏற்ப இதை சொல்ல முடியுமான்னா, த ஃபர்ஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொன்ன பாருங்க. இது காலத்திற்கேற்ற புதிய சிந்தனை. அந்த வகையில் சேக்கிழாரின் திருத்தொண்டர் மாக்கதையில் 2 அடியவர்களின் கதையும் காப்பியம் எழுந்த காலகட்டத்தையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறேன். தொடர்ந்து 13 நாட்கள் சூடும் குறையாமல், சுவையும் குறையாமல், சுருதியும் குறையாமல் பேசுவதற்கு தில்லைக்கூத்தனுடைய அருளை வேண்டி இந்த அளவோடு இன்று நிறைவு செய்கிறேன். நன்றி. நாளை சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றியுரை வாழ்த்திருக்கிற இன்னும் ஒரு சில மணித்துளிகள் இருந்து இறையருள் பற்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1-2 நிமிடங்கள்.